பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக ஆமென். இந்த ஆராதனை காரணமாகும் கர்த்தருக்கு பிடிச்சு உண்டாகும் 346வது ஞான பாட்டில் முதல் 5 வரிகளை பாடுவோம். ஞான பாட்டு 346 முதல் 5 வரிகள். எல்லாருக்குமா உணர கர்த்தாதி கர்த்தரே என்கிற பாடலை பாடலாம். துதித்து பாடிய பாத்திரமே துன்பம் இயேசு நாமமே என்ற பாடலை பாடுகிறோம். Jaya Mama Ki Nara Kodari Kodari
பண்டிகையின் வரும் 9ஆம் நாள் இந்த நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை உடனடியாக பாடுவோம். பக்கம் எண் 39ஆம் பக்கம். கடவுள் எனக்கு சகாய உமது நாமத்தினால் என்னை ரட்சித்தாரோ. என் மன்றாட்டை கேட்டாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்கு உரியவர்களே, பராபர நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாந்தத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கடவுள் நம்மிடம் மனமுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய திருநாமத்தை 2ஆம் ஞானப்பாட்டின் வாயிலாக போற்றி துதிப்போம். வாருங்கள்.
கர்த்தரானவர் உங்களோடு கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போமாக. முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 - 7 வசனங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. பக்கம் 92. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் பிடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் ஜனங்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேல்பா என்றும் பெயரிட்டான். இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 13 வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. பக்கம் 235. இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதானங்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் கிறிஸ்தாங்கமாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க
தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்பதே. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயம் நிலைத்திருக்க செய்வாராக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மத்தேயுவின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24லிருந்து 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செய்கிறபடுகிற எவரும் பாறை மீது தாம் வீட்டை கட்டிய அறிவாளுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செய்யப்படாத எவரும் மணல் மீது தாம் வீட்டை கட்டிய அறிவிலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினை வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் என்றார். பராவுடைய நலவார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ திருச்சபையோடு ஒன்று சேர்ந்தாய் நம்முடைய விசுவாசத்தை கருவுக்கு அன்பு செய்வோமாக. பூமியில் படைத்த எல்லாவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆண்டவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடிதத்தில் பிறந்து பாடுபட்டு பாதாளத்திலே இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் இருக்க பிரிய கடவுள் கிருபை செய்வாராக. கர்த்தருக்குரிய நாத்தமாவே நான் தாழ்மைக்கு போற்றுவேன் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை கேட்போம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரால் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள் ஆராதனை நிறைய பாடலாக 11வது ஞானப்பாடு முதற்கடி தொடங்கி பாடுவோம். ஞானப்பாடு 11. கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதத்தார். திரியேக கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாத ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தை கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடாக நம்மையும் உயர்த்தி வழிநடத்தி காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். ஆமென். ராவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்